ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்த பொழுதிலும் பிறருக்காக வேண்டி அவர்கள் பாடுபடுகின்றார்கள், பிறர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்தை அல்லாஹ் எதற்காக திருமறை குர்ஆனில் இறக்குகிறான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வெளியூர்ல வந்திருக்கிறார். அப்படியாப்பட்ட மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்கின்றார்கள், இவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர் யார், இவருக்கு விருந்தளிக்கக்கூடியவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, ஒரு சஹாபி, நான் இவரை விருந்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு தன்னுடைய மனைவிடத்துல போய் கேட்கிறாங்க, ஏதேனும் சாப்பாடு இருக்குதா, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது மனைவி என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகளுக்கு தான் இருக்குது, நமக்கு கூட சாப்பாடு கிடையாது, பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய கொஞ்சமான ஒரு உணவு தான் இருக்கின்றது என்று அவங்க மனைவி சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தைகளை நீ உறங்க வச்சிரு, குழந்தைகளுக்குரிய அந்த சாப்பாட்டை நீ விருந்தாளிக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அதே போன்று அந்த குழந்தைகளை உறங்க வைக்கிறாங்க, அந்த சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய் விருந்தாளிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி விருந்தாளிக்கு கொடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த விளக்கு என்ன பண்றாங்கன்னா அணைச்சு ஆன் பண்றாங்க. எதுக்குன்னா, விருந்தாளிகளுக்கு உணவு இருக்குது, நமக்கு கூட உணவு கிடையாது, நம்ம சாப்பிட்டாதான் விருந்தாளிகள் சாப்பிடுவாங்க, நமக்கு உணவு இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது அவங்க சாப்பிடாம இருந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விளக்கை என்ன பண்றாங்க, அமர்த்தி ஆன் பண்றாங்க. இந்த சம்பவத்தை பார்த்துதான் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு உணவு என்கின்ற தேவை இருந்த பொழுதிலும் அவர்களை நாடி வந்த ஒரு விருந்தாளிக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒரு மனிதரை சார்ந்து அந்த மனிதனுடைய விஷயத்தில் ஒரு வசனம் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். அல்லாஹ் ஒருவரை பற்றி, ஒரு சாதாரை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அதே போன்றுதான் இவர்கள் செய்த இந்த விஷயத்தை பார்த்து, விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற இந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் ஒரு மிகப்பெரிய இடத்தை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்லாம இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். 2 மலக்குமார்கள் மனித ரூபத்துல என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வர்றாங்க. வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கன்றை என்ன பண்றாங்க, பொரித்து எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க, உணவு கொடுக்குறாங்க. அதை பார்த்த அந்த 2 மலக்குமார்கள் அதை சாப்பிடாமலே இருக்கிறாங்க. இது சாப்பிடாம இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பயமாகுது, ஆகா உங்களோட மனசு கஷ்டப்படுகின்ற விதத்துல நம்ம நடந்துக்கிட்டோமா, நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவருடைய மனதை நாம் நோகடித்து விட்டோமா என்கின்ற ஒரு அச்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. எனவே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டும் பொழுது விருந்தாளிகளுக்கு எப்படி நீங்கள் ஒழுக்க முறையில் விருந்தளிக்க வேண்டும், என்னென்ன மாதிரி அவருக்கு நடக்க வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் பல சம்பவங்கள் மூலியமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஆனா இன்றைக்கு சில பேருடைய நிலைப்படுத்தமா இருக்குது, ஏதேனும் ஒரு விருந்தாளிகள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் எப்போ போவான், இவ்வளவு நாள் இருந்துகிட்டே இருக்கிறான, நமக்கு ஏராளமான வேலைகள் இருக்கின்றது என்கின்ற மனப்போக்கு சில பேர்கிட்ட இருக்குது. அப்படியாப்பட்ட விஷயத்தை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம்
தட்டி எறிந்து இருந்தால் இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்றது. எனவே அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றல் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.